பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆனாலும் என் நாமத்திற்கு பயப்படுகின்ற உங்கள் மேலே நீதியின் சூரியனை உதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். கர்த்தருக்கு நீ பயப்படும் போது, கர்த்தர் கற்பனையின்படி நீ நடக்கும்போது, அவருக்கு பயப்படும்போது அவரும் உங்களுக்கு நீதியின் சூரியனாக அவர் உங்களுக்கு இருக்கிறார். அப்போது என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, உங்கள் கூடவே அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சூரியன் எப்படி வெளிச்சம் கொடுக்குதோ அதுபோல தான் தேவனுக்கு பயந்து நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏசாயா 60:1 நீங்கள் பார்க்கும்போது, ஏசாயா 61 பாருங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய மகிமை உங்களை மேலே சூரியன் போல் உதிக்கும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. அதே போல் இன்னொன்று பாருங்கள், அதன் சிட்டுகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. அப்போது ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி அது என்ன பண்ண சிட்டுகளுக்கு கீழே பாதுகாக்குதோ, அந்த கழுகு அந்த கோழி குஞ்சை எடுத்துகிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி செட்டுகளுக்குள்ளே பாதுகாக்கிறதோ, அதுபோல தான் தேவனுக்கு பயந்து நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்றது நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆரோக்கியம் இருக்குமா உங்களுக்கு. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் எப்படி வளருவீர்களா, கொழுந்த கன்றுகள் போல வளருவீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்கு நம்ம பயந்து நம்ம வாழும்போது அவரே நம்மளுக்கு இயேசுவே சூரியனாக உங்களுக்கு இருப்பார். உங்கள் தேவைகள் எல்லாம் தேவனை சந்திப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்கள மேலே தேவா, அவங்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு பயந்து வாழ்கிற அந்த பிள்ளைங்கள மேலே நீதியின் சூரியனாக இருந்து அவங்க தேவைகளெல்லாம் என் தேவனை சந்திக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். அன்பான தேவ ஜனமே, இதை வேறு தெரிஞ்சவங்களுக்கு கூட நீங்கள் அனுப்புங்க. இது ஒரு ஊழியந்தான் அவங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. அவங்க படித்து அது விசுவாசிக்கும் போது அவங்க குடும்பங்கள் அற்புதங்கள் நடக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.